ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தமிழர் ஐக்கியா. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அந்த ஃபோன் என்ன அப்படின்னா realme1 ரிவ்யூவும் அப்படியே சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்துடலாம். பாக்ஸு ரெட் கலரில் சும்மா மங்களகரமாக அருமையாக இருக்குது. இந்த பக்கம் ரெட் ஸ்டிக்கரு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஎம்இன் இருக்கும். ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே என்ன இருக்குது? என்னங்க வர மாட்டேங்குது. கவரு எலும்பு சீட்டா? இல்லை வாரண்டி கார்டு இருக்குது. வாரண்டி கார்டு இது. அப்புறம் கேட்லாகு வச்சிடலாம். ஃபோன் பிளாக் செமையாக இருக்குங்க. எடுப்போம். ஓப்பன். சைனிங்காக செம்மையாக இருக்குது மொபைலு. உள்ளே என்ன இருக்குது? கஞ்சப்பைங்க அவன். சார்ஜரு, ஒரு டேட்டா கேபிள் மட்டும்தாங்க தராங்க. ஹெட்ஃபோன் கிடையாது இதுக்கு. அவ்வளோதான் இந்த பாக்ஸுக்குள்ளே, வேறு எதுவும் இல்லை. வச்சிடலாம். ஆன் பண்ணலாமா? ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 6 அடிக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டு கேமரா 8 MP. ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் இருக்கிற எல்லா கேமராவும், ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா 8 MP தான் இருக்குது. அது என்ன காரணம்னு தெரில. பேக் கேமரா 13 MP. உங்களுக்கு 1080 இதுக்கு மேலேயே உங்களுக்கு பிக்சல் கிடைக்கும். ஸ்பீடாக தான் இருக்குது. 6GB RAM, 128 இன்பில்ட் இருக்கிறது ஃபோனு. அது ஒன்று தான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். சிம் கார்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே போட்டுக்கலாம். சிம்க்கு 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு. 128GB கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. ஹைப்ரிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து அட் அ டைமில் 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு ஆஃப் ஆகிட்டு டக்குன்னு ஆன் ஆகுது. 6GB RAM இல்லை. ரியல்மி தானே, இல்லை ரியல்மின்னு படிக்கணுமா? ஓகே. ஆன் ஆகிட்டுருக்கு. ஃபேஸ் லாக்கு, பேட்டர்ன் லாக்கு ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவர் போட்டு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா நார்மல் தான். அதாவது மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இதில் வேறு அடிஷ்னல் ஃபெசிலிட்டி இல்லை. இன்னும் ஒரே ஒரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே டியூவல் சிம் கார்டுமே 4G ஸ்டாண்ட் பையில் இருக்கும். இது மற்ற ஃபோன் மொபைலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 4G தான்.
ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று தான் வந்து 4G ஒர்க் பண்ணணும், மற்றது 3Gயில் தான் இருக்கும். இது வந்து 2 சிம்முமே 4G ஸ்டாண்ட் பை, அது ஒன்று அடிஷ்னல் பெனிஃபிட்டு. சரியாக புரியலன்றவங்களுக்கு, அதாவது ஜியோ சிம் போட்டிங்கன்னா ஜியோ சிம்மில் நெட்டு ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜியோ சிம் வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்கும். இல்லை அப்படின்னு நம்ம அதரில் ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜியோவில் சிக்னல் இருக்காது. இப்போ வந்து இதில் 2 ஜியோ சிம் போட்டிங்கனாலும் 2மே ஸ்டாண்ட் பையில் இருக்கும், சிக்னல் இருக்கும். அது ஒரு பெனிஃபிட்டு. ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ரேமு, இன்பில்ட் மெமரி 128GB, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1 ஓரியோ. ப்ளஸ் இது தனியாக பார்த்தீங்கன்னா அந்த ஓப்போ நிறுவனத்தோட மொபைல் தான் இது. ஆன்லைனில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மொபைல். ஓப்போ நிறுவனத்தோட ஓஎஸ் தனியாக ஆப்ரேட்டிங்க்கு மட்டும். ஃபேஸ் அன்லாக்கு எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா, செக்யூரிட்டிக்குள்ளே போய் பேட்டர்ன் லாக் யூஸ் பண்ணிக்கோங்க, பின்கோடு வேண்டாம். பேட்டர்ன் போட்டுட்டு 2 டைம் போட வேண்டியது வரும். எனேபிள் ஃபேஸ் கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு ரெகனைஸ் ஆகி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கும். நல்லா ஆதார் கார்டுக்கு முறைச்ச மாதிரி அப்படின்னு முறைச்சி ஒரு போஸ் கொடுத்துக்காங்க. கொடுத்த பின்னாடி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அன்லாக் பண்ணுறதுக்கு மட்டுமா இல்லை ஆப்ஸ் லாக்கா இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு நார்மலாக அன்லாக் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை தேவைன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். லாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகே, இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அதிக ரேம் வேணும், இன்பில்ட் மெமரி அதிகமாக வேணும் அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். மற்றபடி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு எதுவுமே இல்லை. மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது நார்மல் தான். ரேமும் இன்பில்ட் மெமரி மட்டும்தான் அதிகம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.